இரவு பகல் பார்க்காமல், மழை வெயில் பொருட்படுத்தாமல், உறங்காமல், திறந்த வெளியில் 2 வருடம் 8 மாதங்கள் கடும் தவம். இயற்கை சோதனைகளை கடந்த அந்த மௌன நிலை மக்களை அதிசயத்தில் ஆழ்த்தியது. அவரை தொட்டு வழிபட வந்த கூட்டத்தை தவிர்க்க ஒரு தனியறை கட்டப்பட்டது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் கதவை திறக்கவும் என்று கூறி அவர் அறைக்குள் அமர்ந்து கொண்டார். அந்த அறை தவம் 39 ஆண்டுகள். ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி மறுநாள் மட்டும் அதிகாலை 4 மணி முதல் இரவு 12 மணி வரை தரிசனம். அந்த ஒரு நாளுக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆரம்ப காலங்களிலும் பின்னர் லட்சக்கணக்கான பக்தர்களும் கூடினர். 19/7/1985 அந்த மௌன தவம் மகா சமாதியில் முடிவடைந்தது. அண்ணனின் பாதையை பார்த்து வளர்ந்த தம்பி ஸ்ரீ பூசணம் சின்ன பாலயோகி 1950 மார்ச் 26 தன்னுடைய 8வது வயதில் அவரும் தியானத்தில் அமர்ந்தார்.